ஒரு மனுஷன் ஏன் குடிகாரனா ஆகுதான் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பதிவு. ஆமாங்க, ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் திடீர்னு குடிகாரனா ஆகுதான். ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க. அன்னைக்கு வேலை செஞ்சு உழைத்து கரைத்து சரி நாவுக்கு ருசியாட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஆசை ஆசையாக வராங்க. அங்கே என்ன நடக்குது? அவனுக்கு பிடித்த சாப்பாடு, ஒரு காரசாரமான நல்ல உணவுகள் இல்லாமல் சாதாரண ஏதோ ஒன்று அன்னைக்கு உள்ளதை ஆக்கி வச்சுருக்காங்க. இவன் அப்படி இப்படின்னு பார்க்குறான். என்ன இது இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வைக்கலையா, ஒரு கருவாடை வைக்கலையா, ஒரு மட்டன் வைக்கலையா, சிக்கன் வைக்கலையா அப்படின்னு சாதாரணமாக கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லணும்? சரிங்க, நாளைக்கு வச்சு தரேங்க அப்படி சொன்னால் முடிஞ்சு போச்சு. உடனே அவன் அந்த அம்மாவுக்கு சூடு சொன்ன எல்லாம் வந்துடுது. ஆமாம், நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு இது போகாதா அப்படின்னு ஒரே வார்த்தையில் அந்த ஆளை வீட்டுக்காரனை மடக்கிற மாதிரி ஏதாவது பேசி போடுது. இவன் சும்மா இருப்பானா? சரி இன்றைக்கி ஏதோ ஒன்று அப்படின்ட்டு உண்டானதை சாப்பிட்டுட்டு போயிடுதான். மறுநாள் எப்படி வராரு நம்ம தலைவர்? நேற்று வீட்டுக்கு சாப்பிட போனோம், ஏதோ இருந்துச்சு, சரி ஓகே, சரி இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது அடிக்கலாமே அப்படிங்கிறான். என்ன அடிக்கலான்னு நினைக்கிறான்? கொஞ்சம் கட்டிங் அடிக்கலான்னு நினைக்கிறான். அடித்தா சாப்பிட்லாமே, நம்ம தான் வேலை செய்கிறோமே, சம்பாத்தியம் பண்ணுறோமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு டாஸ்மார்க்கு வாசலில் கால் எடுத்து வைக்கிறான். சொல்லி முடிஞ்சுதா அவனுடைய வாழ்க்கை? அந்த அம்மாவுக்கும் மதி இல்லை, இவனுக்கும் மதி இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை இப்போ அன்றாடம் நகர்ந்துட்டுருக்கு. ஏன் சொல்ல வரோம்னா, நிறைய பேர் குடிச்சிட்டு சாப்பிடாம வைக்காமல் தன் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு எப்படி இல்லாமல் அவங்க வாழ்க்கை போகுது. இது மட்டுமா? இன்னும் கதை இருக்குங்க. டாஸ்மார்க்கில் போய் அடிச்சுட்டு கட்டிங்க அடிச்சுட்டு அந்த ஆளை வீட்டுக்கு வராரு. அன்றைக்கும் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஆளை சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி, அதான் போதை உள்ளே ஏறிட்டுல, வேறு எப்படி சாப்பாடு அவனுக்கு உள்ளே இறங்கும்? அந்த அடிச்சுட்டு அதால் போதையும் தலைக்கு ஏறிட்டு அதால் படுத்து உறங்கிடுறாரு. அந்த ஆளை இது அப்படியே தொடர வேலைக்கும் சரியாக போகாமல், சரிங்களா, வேலைக்கும் சரியாக போகாமல் குடிக்கு அடிமையாகி ஒரு மரியாதையாக இருந்த குடும்பத்தில் அவனும் ஒரு குடிகாரனாக்கி தான் குடும்பத்தை சீரழிச்சு இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. அன்னைக்கு அந்த வீட்டுக்கார அம்மா ஒரு வார்த்தை, சரிங்க நாளைக்கு ஏதாவது பண்ணித்தரேன், உங்களுக்கு பிடிச்ச உணவு பண்ணித்தரேன் அப்படின்னு சாதகமாக பேசியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. இப்போ அதிகமான குடும்பங்கள், அடிமட்ட குடும்பங்களாக இருக்கட்டும், ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கட்டும், ஒரு மனுஷன் குடிகாரனா ஆகுதாம்னா அவனுக்கு தேவையான சாப்பாடு, ஒரு நாவுக்கு ருசியான சாப்பாடு கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு மன அழுத்தங்கள், வேறு காரணங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையும் முதல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா சாப்பாடு தாங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம உழைப்புக்கு தகுந்தால சாப்பிடணும். அந்த சாப்பாடை அந்த வீட்டில் உள்ளவங்க கொடுத்தாங்கன்னா இந்த மனுஷன் குடிகாரனா ஆக மாட்டான். வேறு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்குது. அதையும் பேசலாமா? அடுத்த இதில் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.